ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரப்போகிற வரலட்சுமி பூஜைக்கு நம்ம கையாலேயே வரலட்சுமி அம்மனை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டான ஷேப்பாக சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா நார்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. என்னதான் நம்ம கடையில் வாங்கி வரலட்சுமி அம்மனை வச்சு விரதம் பண்ணாலும் நம்ம கையால் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா அதோட இதே வந்து தனி தான். ஸோ கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அந்த விளிம்பு இந்த சைடு இருக்கிற விளிம்பு இந்த சைடு இருக்கிற விளிம்பு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லோ கலர் லெமன் எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையாலே செஞ்சு படைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விரதத்துக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மனோட முடி வந்து செய்ய போகிறோம். ஸோ அது மாதிரி அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்மளோட அம்மனோட கண்ணை வரைய போகிறோம். ஒயிட் கலரில் இந்த மாதிரி கண்ணை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து பிளாக் கலர் பெயிண்டால் அவுட்லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் அந்த சென்டர் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்து அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் மேலே இமைக்கு லைட்டாக அந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்டால் போட்டுருங்க. அப்புறம் நல்லா வளைந்த புருவமாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளோட அம்மனோட புருவம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அம்மனோட அந்த ஹேர் இடம் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மனோட மூக்கு அப்புறம் வாய் இது ரெண்டையும் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போது வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அம்மனோட வாய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு ஃபுல்லாக வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம வந்து அந்த இமைக்கு வந்து லைட்டாக கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து வைக்க போகிறது அம்மனோட பொட்டு. அந்த பொட்டு வந்து இந்த மாதிரி பென்சிலோட அடிப்பக்கத்தில் ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பொட்டு வந்து சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சதுக்கப்புறமா கீழே ஒரே ஒரு டாட், அந்த டாட்டையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட அம்மனோட பொட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது அம்மனுக்கு கிரீடம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அந்த மாதிரி கோல்டன் கலரில் கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் A4 ஷீட்டில் வரைஞ்சி அதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரீடம் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லீலாவதி, ஹாய் காவியப்ரியா, மகானந்தா, சாஃப்ரின், நாகேஷ், வினோத்குமார், சம்பாஷினி அண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஃபார் டாக்டர் சார் நமது மருத்துவர். அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக போய் நமது மருத்துவர் சேனலையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக திலகம் மாதிரி வரைஞ்சி அதையும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ண அந்த கிரீடம் ப்ளஸ் அந்த ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அம்மனோட தலையில் வந்து கிரீடமாக வந்து வச்சிடலாம். மேல் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஃபெஃபிபான் போட்டு ரெண்டையும் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து காது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதே மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட்டு பின் பக்கத்தில் இருக்கிறத வந்து கட் பண்ணி 2 காது வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஃபெஃபிபான் போட்டு இதை வந்து ஒட்டிடுங்க. கொஞ்சம் அப்படி வளைஞ்ச மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்மளோட ஃபெஃபிபான் வந்து ஒட்டிடும். இப்போது நம்மளோட கிரீடத்தில் இப்போ இனிமேல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் அந்த மாதிரி கிரீடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரிஸ் வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டு கலரில் வந்து மூக்குத்தி மாதிரி வளையம் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ்லாம் வைக்கும் இல்லையா, அது மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்ககிட்ட பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி அம்மனோட மூக்குத்திக்கு 4 கல் வந்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கிரீடம் வந்து கொஞ்சம் கல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரீடத்தில் இந்த மாதிரி கல்லை வந்து ஒட்டி வச்சுட்ருக்கேன். இந்த டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஜிகினாவோடய வந்து விட்டுறலாம். கல் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட்டை கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நான் வந்து கல்லை வந்து நம்மளோட கிரீடத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் சுற்றி வந்து ஒரு இது வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி முத்துலாம் இருக்குது. அந்த முத்தெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட அம்மனோட கிரீடம் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காது ஒட்டணும் இல்லையா, அதில் வந்து பிளாக் கலரில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க. இப்போ அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மனோட தோடு வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு கீழே வந்து நல்லா பெரிய ஜிமிக்கியாக நம்ம அம்மனுக்கு போட்டால் தான் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கி சைஸில் இந்த மாதிரி 2 இது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃபெஃபிபான் போட்டு காதில் வந்து ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் உண்மையாலுமே ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒட்டிட்டு
முத்தோட உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அதே மாதிரி கல் வச்சு முத்து வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அம்மனுக்கு ஒரே ஒரு நெத்தி சூட்டி அதையும் வந்து நான் வந்து சூட்டி விடுறேன். இப்போது அம்மனோட மூக்குத்திலேருந்து இந்த மாதிரி மாட்டல் மாதிரி போகிற மாதிரி ஒரு இது வைக்கணும். ஸோ இந்த கல் இருக்கும் இல்லையா, ப்ளவுஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை வந்து 2 லைன் வர மாதிரி ஃபெஃபிபான் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம அம்மனுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வந்து சூட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பி அந்த குடுமியில் அந்த பூவை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு முன் பக்கம் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட அம்மன் வந்து ரொம்ப அழகாக நம்ம கையாலேயே சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி உங்கள் கையாலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.